ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணன். வீடியோ டு லேர்ன் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து தமிழில் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னோடய ரெண்டு இங்கிலீஷ் சேனல்ஸையும் நான் இதில் ஃபியூச்சர் சேனலில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் ஃபியூச்சர் சேனல்ஸ்ன்னு இருக்கும், அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் ரிலேட்டட் சேனல்ஸுங்கிறது இன்னும் லிங்க் ஆகலை, பட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது. ஸோ சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ் சேனலில் ஓப்பன் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மிக்க நன்றி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில். பேசிக்கில் நம்ம சேனல்ஸ் நிறையா கவர் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து சில டூல்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் எங்கே எடுக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து என்னென்னா stock.deviant, இந்த deviantart.com இருக்கு இல்லையா, இதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இருக்குது, ஸ்பெல்லிங்கோட நோட் பண்ணிக்கோங்க. deviantart.com. ஆக்சுவலாக வந்து ஒரு சைன்அப் பண்ணி உள்ள அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் வைக்காமல் இருந்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சர்ச்சில் காமிக்கும். இதில் போய் இதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரீ, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. காசு உள்ள ஸ்டாக் இமேஜஸும் கிடைக்கும், பட் நம்ம அந்தளவுக்கு இப்போ பேசிக் லெவலில் போக வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, இன்றைக்கி பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸில் சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படாது. அது ஒரு ஆளாக கூட இருக்கலாம், அதை நம்ம வெளியே எடுத்துருவோம், அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுல டுட்டோரியல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சில டூல்ஸை பேசிக்காக சொல்லி கொடுக்குறேன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிக்சர்லையும் யாரை வேணாலும் வெளியே எடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ அதில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ராப் இருக்கு இல்லையா, சி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த 5வது டூலில் இருக்கும் க்ராப் அப்படிங்கிற பேர். இதுதான் சி தான் ஷார்ட்கட் கீ. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள வரைக்கும் எனக்கு பிக்சர் தேவையில்லை. ஸோ நான் அதை வச்சுட்டு இங்கே டிக் மார்க், அப்படி இல்லைன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வி ப்ரெஸ் பண்ணுறேன் மூவ் டூலுக்கு. பெரும்பாலும் நான் சொல்கிற கீஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஷார்ட்கட் கீஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பை நீங்கள் ஸ்பீடாக யூஸ் பண்ண பழகணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஷார்ட்கட் கீஸ் ரொம்ப முக்கியமானது, அதனால் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கணும். அதுக்கு Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வந்துடும். அப்படி இல்லைன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் டூப்ளிகேட் லேயர் எடுத்துருக்கும். ஸோ அதை பண்ணிங்கனாலும் இது வந்துடும். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+J. ஓகே, இப்போ இது டூப்ளிகேட் லேயர் எடுத்ததுக்கப்புறமா இதை நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் இல்லையா, இந்த இடத்த அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகும் அந்த இடத்துல. அது இல்லாமல் நான் செய்கிறது பாருங்கள், லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதை இப்படி எந்த இடத்துல உங்கள் மவுஸ் பட்டன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஜூம் உள்ளே போகலாம், அந்த இடத்துல விடலாம். இப்போ நான் இந்த கல் மேலே வச்சு நான் ஜூம் பண்ணுறோம்னா எனக்கு அது பிக்சர் கரெக்டாக அதோட மேலே வந்துடும் அந்த இடத்துக்கு, ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி கல் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல. ஸோ இதை வந்து எப்படி ஒன்ஸ் மூவ் பண்ணுறது, இல்லை எப்படி இதை அப்படியே மொத்தமாக அழிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ என்ன, அதை யூஸ் பண்ணி பண்ணது தான் சிலது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி வெளியே கொண்டு வரதுங்க அதை பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் நீங்கள் இந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ இப்போ நம்மளுக்கு செலெக்ஷன் டூல்லையே 4-5 டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாலிகன் லேசோ டூல், மேக்னெட்டிக் லேசோன்னு இருக்கும். ஸோ இந்த லேசோ டூலை நான் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட விஷயங்களை அந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலாக வரையலாம். எப்படினாலும் நம்ம அந்த வளைவு நெளிவுகள் எப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து நம்ம இந்த இடத்துல வரையலாம். ஸோ நான் இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன்.
கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதே இதில் கீழே டூல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஜே கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேட்ச் டூல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பேட்ச் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ எந்த இடத்துல இருக்கோ அது சோர்ஸ். ஓகே, டெஸ்டினேஷனுங்கிறது இதை கொண்டு போய் அப்படியே திருப்பி இன்னொரு இடத்துல வைக்கிறது. நான் ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன், செஞ்சு காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த இடத்துல பேட்டர்னை யூஸ் பண்ணிடுறது. ஸோ இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை கொஞ்சம் அவுட் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த பேட்ச் டூலை கிளிக் பண்ணியிருக்கேன். இதை நான் மூவ் பண்ணேன்னா என்ன ஆகுனா தெரியுதா, இந்த இடத்துல இருக்கிற தரை நான் எங்கே கொண்டு போகிறேனோ அந்த இடத்துல என்ன இருக்கோ அது அங்கே வந்துடும். ஓகே, இப்போ நான் தண்ணி கிட்ட கொண்டு போனேன்னா இந்த இடத்துல எனக்கு தண்ணி வந்துடும். இப்போ நான் ஒன்ஸ் கொண்டு போனதுக்கப்புறம் இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல சில ஃபெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் அதில் ஏற்படும். அதுதான் இது. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த பேட்சிங்கை இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த இடத்த மட்டும் மினிமம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை செலக்ட் பண்ணி வைக்க முடியும். அப்போனா தான் ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். ஸோ இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது டீசெலக்ட் ஆகிடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிக்சரை இந்த ஐ மார்க் இருக்கு இல்லையா, அது விசிபிலிட்டின்னு பேர். இதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள், எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ மார்ஃபிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்லை நான் அப்படியே இந்த இடத்துக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கல் இருந்துருக்கு இல்லையா, ஸோ நான் இதை அப்படியே ஃபுல்லாக இந்த ஒரு ஏரியாவே செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ரொம்ப அதிகமான பிக்சல் விட்டுறாதீங்க. ஸோ நான் ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் டெஸ்டினேஷன் கொடுக்குறேன். இங்கே மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் கொடுத்ததுக்கப்புறமா இதை நான் எங்கே மூவ் பண்ணி கொண்டு போகிறேனோ அந்த இடத்துக்கு இது எனக்கு பின்னாடி வரும். ஸோ நான் இதை இந்த இடத்துல வச்சேன்னா அந்த இடத்துல அந்த கலர்ஸ் அந்த லைட்டு எந்த மாதிரி இருக்கோ அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி அங்கே செட் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ இது பேட்ச் டூலோட ஒரு முக்கியமான யூஸ். தென் அதே இதில் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ன்னு இருக்கு இல்லையா, அதோட டூல் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிக்சர் தேவைப்படாது. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் அவுட்டோர்ஸ் போய் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். சில ஃபோட்டோகிராஃப்ஸில் நிறைய எக்கச்சக்கமான டிஎஸ்எல்ஆரில் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப சூப்பராக எடுத்துன்னு வந்திருக்கு. இது எல்லாமே ஃபோட்டோஷாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டில்ஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் கிளாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய டுட்டோரியல்ஸ் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். இதெல்லாம் பேசிக் கிளாஸ் தான், ஆனால் நிறையா விஷயங்கள் சொல்லித்தரப்பட போகுது. ஸோ முழுசாக ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அதுதான் பேஸ். ஆக்ட்ரஸோட பிக்சரை எடுத்துக்குவோம். ஏன்னா இவளுக்கு தான் மூஞ்சி முகரெல்லாம் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே ஃபோட்டோஷாப்புக்கு இந்த மாதிரி மூஞ்சிகள்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் இந்த பேட்ச் ஸ்பாட் ஹீலிங் அப்படின்றது இல்லையா, நான் ஜூம் பண்ணி இந்த ஃபேஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடம்லாம் சில மார்க்ஸ் இருக்குது, அதாவது ஹீல் மார்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நான் ப்ரெஷ்ஷோட சைஸ் குறைச்சிக்கிறேன், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. அந்த கண்டென்ட் அவேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸை, அதாவது நம்ம இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேயர்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி, அது ஸ்மூத்தாக இருந்தால் இதுவும் ஸ்மூத் ஆகும், அது ஹார்டாக இருந்தால் இதுவும் ஹார்ட் ஆகும். ஸோ அதுதான் வேலை. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அதாவது ஜஸ்ட் சின்ன சின்ன கிளிக்ஸு. ஓகே, ரொம்ப அதிகமாக பண்ணிட வேணாம். ஸோ சின்ன சின்ன கிளிக்ஸு, அதாவது அந்த மார்க்ஸ் தெரியுது இல்லையா உங்களுக்கு, ஸோ அதை மட்டும் கவர் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் குறைக்கிறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை நீங்கள் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கொண்டு வந்தீங்கன்னா
ஸோ டயாமீட்டர் சைஸ் வந்து உங்களுக்கு குறையும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது பின்னாடி இருந்தது, இப்போ இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் இந்த டூலோட ஒரு கிரேட் யூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பிளாக் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ மறுபடியும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாஜ் டூல் அப்படிங்கிறக்கும் டாஜ். ஸோ இந்த டாஜ் டூலை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி பிரைட் பண்ணுறேன். ஸோ அந்த இடம் கொஞ்சம் பிரைட்டாக மாறும். கண்ட்ரோல் ஜே மறுபடியும் எடுத்துக்கிறேன். ரெண்டாவதாக ஒரு டூல் வந்து பார்ப்போம். ஹீலிங் ப்ரஷ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த ஹீல் ப்ரஷ்ங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஹீல் யூஸ் பண்ணணும். இது வந்து பேசிக். இந்த ஹீல் ப்ரஷ் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது எப்படின்னா, சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது. ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் கிளிக் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? என்னோடது ஆப்ஷன் வரும். உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் இல்லைன்னா ஆல்ட் ப்ளஸ் கிளிக் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு புல்லட் மாதிரி ஒரு இது மாறும் உங்கள் மவுஸ் பட்டன். ஸோ எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து அங்கே பண்ண போகிறோன்னு, கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் ஸ்கின்னை எடுத்து நான் இங்கே இப்படி பண்ணேன்னா, ஸோ அந்த இடத்துல என்ன ஸ்கின்னிங் இருக்கோ அது அந்த இடத்துல வந்து மாறிக்கும். ஸோ இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லேயரில் இந்த இடத்துல இந்த பிளேக் ஸ்கின் நல்லாயிருக்கு. ஸோ இதை எடுத்து நான் அப்படியே ப்ரஷ் மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, பண்ணால் இந்த ஃபேஸில் அந்த உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சேஞ்சஸ் ரைட், அந்த ஸ்கின் இருந்த இடம் மாறிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு அசிங்கமாக இருக்கிற மூஞ்சியை அழகாக்கி நம்மளுக்கு வந்து ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கு தான் ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவோட இந்த டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே உள்ள டுட்டோரியல்ஸை வந்து நம்ம மறுபடியும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை சரவணன், வீடியோ டு லேர்ன். பை பாய். See you on the next video.